அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடத்தப்பட இருக்கின்ற முதுகலை உடற்கல்வி இயக்குனர் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். தற்போது தேர்வுக்கு குறைவான நாட்களே இருக்கிறது. நாம் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நாம் தேர்வு எழுத இருக்கின்றோம். உங்களுடைய தயாரிப்பை மிக முனைப்போடு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது உங்களுடைய தயாரிப்பு நிலை வைத்துக் கொடுங்க. குறைந்தபட்சம் நான் சொல்றேன். உங்களுடைய தயாரிப்பை நீங்கள் சிறப்பாக செய்கின்ற பொழுது உங்களுக்கு தேர்வில் வெற்றி என்ற அடிப்படையிலே உங்களுடைய தயாரிப்பு நிலை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் நம்ம ஏற்கனவே பிசிக்கல் கிரேட் 1 அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி அதுலையும் பார்த்தோம் அப்படின்னா சில பகுதிகளை நம்ம தொடர்ச்சியாக தேர்வு தொடர்புடைய பகுதிகளை நம்ம பதிவு செய்துக்கிட்டு வரோம். இன்றைய தினம் புதுசா நம்மளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற டாபிக் 2025 நம்மளுக்கு தேர்வு வாரியத்தினால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிய பாடத்திட்டத்தின்படி புதிய 10 யூனிட் நம்மளுக்கு இருக்கு. அந்த 10 யூனிட்ல 10வது யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்ற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் கடைசி. அதுக்கு மேல திருமூலருடைய அஷ்டாங்க யோகம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஸ்போர்ட்ஸ் டூரிசம். இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பிபிஎட்டோ எம்பிஎட்டோ இல்ல பிபிஎஸ்ஓ இல்ல பிஎஸ்சி விசுவலைசேஷனோ நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்ற விட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் அப்படின்றது பார்த்தோம்னா இப்ப சமீப காலத்துல குறிப்பாக இப்ப அழகப்பா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய அதனுடைய அப்டேட்டர் காலேஜ் நடத்தக்கூடிய பிஎஸ்சி விசுவலைசேஷன்ல இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியா டிப்ளமோ கோர்ஸே தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில வச்சிருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டூரிசம் இதை பத்தியான லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய உங்களுக்கு புதிய புதிய பாடத்திட்டங்களை அவங்க அறிமுகப்படுத்தும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல புதுசா கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம்னா என்ன, இதுல எப்படி வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? ஏன்னா முந்தைய ஆண்டுகள்ல இதுக்கான தலைப்பு இருந்துச்சு அப்படின்னா அப்ப தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் இதனுடைய அடிப்படையில தான் கேட்கப்படுது அப்படின்றத நம்ம தயாரிப்பதற்கு நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்றது இப்ப நம்மளுக்கு தெரியாது. ஆனா எப்படி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரிக்கு, அதாவது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க யூனிட்ல எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய நீங்க எழுதி பாக்குறீங்களோ பார்க்கத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி எல்லாம் கொஸ்டின் வருவதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். வெறும் தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம இதனுடைய மூவ்மெண்ட்டை கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அதே மாதிரிக்கு திருமூலருடைய அஷ்டாங்க யோகா யோகான்றதுல பார்த்தோம் அப்படின்னா அஷ்டாங்க யோகால யம நியம ஆசனம் பிரணயம பிரத்திகார தாரணை தியானம் சமாதி என்று சொல்லக்கூடிய இந்த 8 ஸ்டேஜ்லயும் அதனுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய பதஞ்சலியினுடைய கான்செப்ட் வேற. ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் படி பார்த்தோம் அப்படின்னா திருமூலருடைய அஷ்டாங்க யோகத்தை கொடுத்துருக்காங்க. இவருடைய இதும் என்டையரா, அதாவது சிமிலாரிட்டி இருக்கும். ஆனா பட் இவரு வேற விதமான சோசியல் டிசிப்ளினை சொல்வாரு, அவர் வேற விதமான சோசியல் டிசிப்ளின், அதாவது யமா நியமாஸ். அதே மாதிரி இவர் பிராக்டிக்கலா பார்த்தோன்னா பிரணயமால பார்த்தோன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்வார். இவ்வளவு நேரம் பூரக்கம் பண்ணணும், இவ்வளவு தூரம் கும்பகம் பண்ணணும், ரேச்சகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ என்டையரி கான்செப்ட் மாறும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டாபிக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேரடியாக யோகாவை சம்பந்தமா கொஸ்டின் கேட்ட பிரணயமால இருந்தோ இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட பார்ட்ல இருந்து உங்களுக்கு இயம நியமத்துல இருந்து கொஸ்டின் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா பர்டிகுலரா திருமூலர் அப்படின்னு குறிப்பிடும் போது நம்மளுக்கு அது கஷ்டம். அப்ப அதுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர் நீங்க அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். அதே அடிப்படையில தான் இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னு. இன்னைக்கு நான் இந்த பதிவுல ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தை நீங்க எப்படி தேர்வுக்கு தயார்படுத்தணும், அதுல எப்படி வினாக்கள் சாம்பிளா நான் ஒரு பார்ட்ல இருக்கக்கூடிய சில வினாக்களை நான் உங்களுக்கு நடத்துறேன். அந்த வினாக்கள் எப்படி நடத்துறேன் அப்படின்றதனுடைய அடிப்படையில உங்களுக்கு நீங்க தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ பொறுத்தவரை முழுமையாவே பாருங்க. நான் நிறைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லியிருப்பேன். அதனால தொடர்ச்சியா பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. அதனுடைய அடிப்படையில இன்றைய வகுப்புக்கு நம்ம உள்ள ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றது. இது நம்மளுடைய 10வது யூனிட்ல மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல எத்தனாவது லாஸ்ட் டாபிக் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றதுல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப இதுல நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றவங்க தேர்வுக்கு தயாராகி செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றதுல நீங்க என்ன பகுதியெல்லாம் படிக்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மொத்தம் ஒரு 8 டாபிக் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மீனிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தினுடைய மீனிங் என்ன அப்படின்றத படிக்கணும்.
அப்ப ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தினுடைய மீனிங் புரிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். அதுல என்னென்ன அந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசத்துல என்னென்ன வகைகள் இருக்கு, என்னென்ன விதமான டூரிசத்தை இதுல மேற்கொள்றாங்க அப்படின்ற அந்த டைப்ஸை பத்தி, அதனுடைய வகைகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதனுடைய அடிப்படையில கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த பெனிஃபிட்ஸும் அதே சேம் தான். அடுத்து வரக்கூடிய டாபிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். இந்த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இது ரெண்டு இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு மீனிங் படிச்சுக்கிறோம், டைப்ஸ் படிச்சுக்கிறோம், அப்புறம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த அடுத்த கொஸ்டின் அதுக்குள்ளதான் வருவாங்க. அப்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து டேர்ன் ஓவர் ஆகக்கூடியது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு. இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா ஐபிஎல் டோர்னமெண்ட் எடுத்து கிரிக்கெட் நடத்துறாங்க அப்படின்னா, இல்ல வந்து ஒரு வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ்ல பார்த்தோன்னா ஒரு வேர்ல்டு அத்லெட்டிக் காம்படிஷன் நடத்துறாங்க, இல்ல கிரிக்கெட் வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடத்துறாங்க, ஃபிஃபா நடத்தக்கூடிய ஃபுட்பால் டோர்னமெண்ட், இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபேமஸான டோர்னமெண்ட் ஏசியன் அத்லெட்டிக் டோர்னமெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்க நிறைய எடுத்து பாத்தி அப்படின்னா இது எல்லாத்துலயும் பாத்தி அப்படின்னா அதனுடைய அதாவது அதுக்கு வரக்கூடிய ஆட்ஸ், அங்க அங்க போகக்கூடியதுனால வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கல்ச்சரலை தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய வணிகத்தினுடைய இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னு வரும்போது எப்படி ஒரு சுற்றுலாத்துறைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போறோமோ அதன் மூலமா அந்த நாட்டுக்கு ஒரு வருவாய் வரும், அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில மையமா வச்சுதான் இதனுடைய பெனிஃபிட்ஸை பொறுத்தளவு கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து ரோல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் இன் ஸ்போர்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இப்ப டூரிசம் அப்படின்ற சுற்றுலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பல்வேறு வகையான சுற்றுலாக்கள் இருக்கு. இப்ப வந்து பார்த்தோன்னா சில பேர் வந்து என்னன்னா ரெக்ரியேஷனலுக்காக டூரிசம் போகக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்காக டூரிசம் போகக்கூடியவங்க, ஆன்மீக சுற்றுலா பகுதிகளா பிளான் பண்ணிட்டு போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான அடிப்படையில தான் இந்த டூரிசத்துக்குள்ள உள்ள போறாங்க. அப்ப ஸ்போர்ட்ஸுக்கும் நம்மளுக்கு என்ன கனெக்டட்? இப்ப ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து 3 விதமான ஒரு மெயின் கான்செப்ட் வச்சிருக்கோம். ஒண்ணு என்னது ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரெக்ரியேஷன், புத்துணர்வு ஊட்டக்கூடியதா இருக்கணும், ஃபிட்னஸ் ஓரியன்டா இருக்கணும், ஈவெண்ட் ஓரியன்டா இருக்கணும். ஏன்னா ஈவெண்ட்னா நிகழ்வுகள், பல்வேறு விதமான நிகழ்வுகள், அதை ஏசியன் காமன்வெல்த் கேம்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி வெவ்வேறு விதமான நிகழ்வுகள், இந்த 3 விஷயங்களையும் டூரிசத்தோட இணைக்கிறோம். அப்ப டூரிசம் பிளஸ் ஸ்போர்ட்ஸ், இந்த ரெண்டும், அதாவது 2 துறையை இங்க இணைச்சு பேசணும். ஒரு துறை சுற்றுலாத்துறை பிளஸ் அதோட ஆட் பண்றோம். என்ன துறையை ஆட் பண்றோம்? ஸ்போர்ட்ஸ் துறை, விளையாட்டு துறையை ஆட் பண்றோம். அப்ப இந்த விளையாட்டுத்துறை பிளஸ் சுற்றுலாத்துறை, இந்த 2 துறையும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டூரிசம். அப்ப ஸ்போர்ட்ஸ் டூரிசம், ஸ்போர்ட்ஸுடைய மெயினான கண்டென்ட் என்ன, ஸ்போர்ட்ஸ்னால என்ன விதமான கான்செப்ட் இருக்கோ அதை எப்படி டூரிசம் மூலமாக அதை அச்சீவ் பண்றோம் அப்படின்ற அடிப்படையில தான் இங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில நீங்க எக்ஸாமினேஷனுக்கு தயார் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்சஸ் இன் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. சேலஞ்சஸ் அப்படின்னா என்ன? இப்ப எக்ஸாம்பிளா நீங்க தெரியும், ஒலிம்பிக்லயே நம்மளுக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதாவது வந்து குறிப்பா வந்து ஒரு ஒலிம்பிக்ல பார்த்தோம் அப்படின்னா டெரரிஸ்ட் அட்டாக் இருந்துச்சு. அப்ப த்ரெட்டனிங் இருந்ததுனால அதை வந்து நம்ம ஒரு கருப்பு ஒலிம்பிக்கா கூட நம்ம அதை சொல்றோம். ஏன்னா பிளாக் டே மாதிரி தான். அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு காம்படிஷன் நடத்த போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அச்சுறுத்தல்கள் இருக்கு. அதாவது டோர்னமெண்ட் எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்குது, அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களுக்கு சில சேஞ்சஸ் இருக்கு. இப்ப குறிப்பிட்ட சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு இடையில ஒரு ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸ்னுடைய இது எப்படி இருக்கும், தாக்குதல் எப்படி இருக்கும், அப்ப இதெல்லாம் இருக்குது. இதுல சேலஞ்சஸ் இருக்கு. சேலஞ்சஸ் இல்லாம ஸ்போர்ட்ஸ் டூரிசம் கிடையாது. அப்ப சில நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் ஹிஸ்டரியில நீங்க பாருங்க, சில ஹிஸ்டரிஸ்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கும், சில ஹிஸ்டரிஸ்ல சில நாடுகள் வராம மறுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி வரலாறுலாம் நீங்க ஒலிம்பிக்ல படிச்சா தெரியும். அப்ப இந்த சேலஞ்சஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தோட எப்படி கனெக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பத்தி படிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ரோல் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். ஸோ இந்த குறிப்பா வந்து இந்த ஸ்போர்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், இல்ல வணிகம் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல ஃபிட்னஸ் ஓரியன்டா மூவ் பண்ண, இவங்களுடைய அந்த ரோல்லாம் என்ன இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசத்துல இருக்கும் அப்படின்ற அடிப்படையில நம்ம படிச்சுக்கணும். அடுத்து லாஸ்டா வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தினுடைய மிக முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்ற பத்தி படிச்சுக்கணும். ஸோ இந்த 8 பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் அவங்க டூரிசம் அப்படின்னு ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன வேர்ட் அப்படின்னா நம்ம சம்திங் கொஞ்சமா படிச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது.
அதை பத்தி இவ்வளவு பாயிண்ட் வியூல நீங்க தெரிஞ்சுட்டு போனா தான் அதை பத்தி கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நம்மளுக்கு விடையளிக்கலாம். ஏன்னா அது வந்து புதிதாக ஆட் பண்ணப்பட்டிருக்க யூனிட்னால கண்டிப்பா அதுல கொஸ்டின் பேப்பர் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில உங்களுடைய தயாரிப்பை நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த பார்ட்ல நான் வந்து ஒரு விஷயம் முதல்ல என்ன அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பத்தி ஒரு லைட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷனும், அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். அதை வச்சுட்டு மற்ற டாபிக்ல நீங்க ஜென்ரலா அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவே போதும், நீங்க எக்ஸாமினேஷன்ல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மீனிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், இந்த இடத்துல ரெண்டு கான்செப்ட் பத்தி நான் பேசுறேன். ஒன்னு மீனிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், அதை பத்தியும் பேசுறேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்ற பொருள், அதனுடைய பொருள் என்ன அப்படின்றது அடிப்படையிலையும் ஒரு சில டைப்ஸை மட்டும் நான் இங்க பேசுறேன். ஒரு 3 டைப்பை மட்டும் தான் இங்க பேச போறேன். என்னென்ன கேட்டகரியில என்னென்ன டைப்ஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தை வந்து கேட்டகரி பண்றாங்க அப்படின்றத நான் பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, மீனிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னா தமிழ்ல இதுக்கு நேரடியாக வரும். ஸ்போர்ட்ஸ் டூரிசம்னா என்ன? ஸ்போர்ட்ஸ் என்ன? விளையாட்டு. டூரிசம்னா என்ன? சுற்றுலா. அப்ப விளையாட்டே சுற்றுலா இணை, விளையாட்டு சுற்றுலா. அப்ப விளையாட்டு சுற்றுலா சும்மா விளையாட்டு சுற்றுலா போவாங்களா? எல்லாம் அவங்களுடைய பணத்தை, சொந்த பணத்தை செலவழிச்சுட்டு இங்க போவாங்களா? அப்ப ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. அப்படி இருந்தா தானே அவங்க போவாங்க. ஏதோ ஒரு நோக்கம் இருந்தா தானே போவாங்க. அப்ப இந்த டூரிசத்தை சில வகைப்பாடு பண்றாங்க. எதனுடைய அடிப்படையில? அந்த டூரிசத்துல, அதாவது விளையாட்டு டூரிசத்துக்கு போகக்கூடியவங்களுடைய அவங்க எந்த அடிப்படையில அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பாக்குறதுக்காக போறாங்களா, இல்ல அந்த விளையாட்டு போட்டியில பங்கு பெறதுக்காக போறாங்களா, இல்ல அதுல ஒன்லி ஸ்பெக்டேட்டர்ஸா போறாங்க. சில பேர் வந்து அந்த இடத்துல போட்டி நடக்கும்போது போட்டியை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த ஊர்ல உள்ள ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் ஃபுல்லா பார்ப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளா வந்து இங்கிலாந்துல வந்து சாரி லண்டன்ல வந்து லார்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு. அது அங்க கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா அந்த லண்டன் போகும்போது அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்ப இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக் மியூசியம் இருக்கு சுவிட்சர்லாந்துல. அந்த ஒலிம்பிக் மியூசியத்தை பாக்குறதுக்காக போவாங்க. அங்க ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா. ஸோ இப்ப பனிப்பிரதேசத்துல ஒரு டோர்னமெண்ட், பனிச்சறுக்கு விளையாட்டுகள் நடத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விதமா போவாங்க. அப்ப இவங்களுடைய இந்த பங்கேற்பாளர், அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் எப்படி வகைப்பாடுபடுத்தப்படுது அப்படின்னா, அந்த 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 டூரிசத்துல கலந்து கொள்ளக்கூடியவங்க அவங்களுடைய எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய அடிப்படையில் தான் அந்த வகைப்பாடு அவங்க செய்யறாங்க அப்படின்றத அது பிற்பாடு வரக்கூடிய பகுதி. அப்ப இங்க டெபினிஷன் அப்படின்னு வரும்போது இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு, விளையாட்டு என்ன சொல்லிட்டோம்? டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டோம். விளையாட்டு சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப விளையாட்டு சுற்றுலத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்காம கிடையாது அப்படின்றது புரிஞ்சிருப்பீங்க எல்லாரும். அப்ப ஸ்போர்ட்ஸ் டூரிசம் ரெஃபர்ஸ் டு டிராவல் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் ரிலேஷன் ஆக்டிவிட்டி ஐதர் as a spectators or participants or both, where sports form the general motivation for the journey. அப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவாவே உங்களுக்கு புரிஞ்சுச்சு என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் டூரிசம்னா எப்படி ரெஃபர் பண்றாங்க, அதுக்கு மீனிங் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு டிராவல், சுற்றுலா போறோம், டிராவல் பண்றோம், பயணப்படுறோம். ரெண்டாவது என்னது? பார்ட்டிசிபேட் பண்றோம், அதுல பங்கு பெறோம். ஒன்னு பயணிக்கிறோம், எந்த பர்பஸ்க்காக? ரெண்டு பர்பஸ்க்காக சொல்லலாம், 3 பர்பஸ் சொல்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா டிராவலோ, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் ரிலேஷன் ஆக்டிவிட்டி, விளையாட்டு தொடர்புடைய செயல்பாடுகள் நடக்கும் போது அந்த விளையாட்டை பார்ப்பதற்காக உங்களுடைய பயணம் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்க ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஸோ ஐதர் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ்னா நீங்க அந்த ஒரு ஈவெண்ட்ல பங்கு பெறக்கூடியவரா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே இருக்கலாம். ஒரு ஈவெண்ட்ல நான் பங்கு பெறுவேன், பங்கு பெற்ற பிறகு நான் ஸ்பெக்டேட்டர்ஸா எல்லா ஈவெண்ட்ஸும் பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ அப்ப இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் டூரிசத்துக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டூரிசம் ரெஃபர்ஸ் டு எ டிராவல் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் ரிலேஷன் ஆக்டிவிட்டிஸ். ஸ்போர்ட்ஸ் ரிலேஷன் ஆக்டிவிட்டிக்கு போறது மட்டும்தான் விளையாட்டு சுற்றுலா. எதுக்காக போறோம்? பங்கேற்பாளர்களாக போகலாம், இல்ல பார்வையாளர்களாக போகலாம், இல்ல போத் பார்வையாளராகவும் பங்கேற்பாளராகவும் அந்த ஈவெண்ட்ல கலந்து கொள்ளலாம், அந்த விளையாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு. வேர்ட் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் தி ஜென்ரல் மோட்டிவேஷன். இங்க என்ன அப்படின்னா, அந்த விளையாட்டு சுற்றுலா அதனுடைய மையம் என்ன, அதனுடைய மோட்டிவேஷன் எதற்காக அதை ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்னா ஃபார் ஜேர்னி, அந்த பயணத்தினுடைய நோக்கம், அந்த பயணத்தினுடைய மையம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதனுடைய மையமா வச்சுதான் அவங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்றதான். அப்ப சோ இப்ப என்ன டூரிசம், அதாவது ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிய நீங்க ஒரு பங்கேற்பாளராகவோ இல்ல ஒரு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவோ செல்லக்கூடிய அந்த பயணத்துக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப மீனிங் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் எக்ஸாக்டா. தென் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்பைன் தி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப இந்த இடத்துல இப்ப ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்து நீங்க பார்த்துட்டு அப்படின்னா பயணம், அப்ப இதை வந்து இப்ப கூட்டிட்டு போறக்கு ஒரு ஆள் வேணும்ல. யாரோ ஒருத்தவங்க ஒரு கூட்டிட்டு போறவங்க, ஒரு டூரிசம் இருக்காங்க அப்படின்னா, சுற்றுலாத்துறை இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு பர்டிகுலரா ஒரு அரண்மனையை பார்க்க போறீங்க அப்படின்னா அங்க ஒரு கைடு இருப்பாரு. அவர் போய் கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே தான் அந்த இது இருக்கும், அதை போய் சுத்தி காப்பாரு ஓகேலா.
அதே மாதிரி நீங்க நேரடியா ஒரு தனிப்பட்ட நபரா நீங்க ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்ப இதுக்காக யாரோ ஒருத்தவங்களுடைய இன்டர்மீடியேட்டை நம்ம அணுகிறோம். அவங்க தான் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் டிபார்ட்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் டூரிசம் டிபார்ட்மெண்ட் இது போல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அவங்களே இதுக்கான ஒரு ஏற்பாடு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது என்னது? டூரிசம்ன்றது சுற்றுலாத்துறை இண்டஸ்ட்ரீஸ், சுற்றுலாத்துறை. அது இவங்களுடைய பர்பஸ் டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வித் அவங்களோட சேர்ந்து கம்பைன் பிளஸ் யாரு சேர்றா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது வந்து சுற்றுலாத்துறை பிளஸ் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், விளையாட்டுத்துறை, இந்த ரெண்டையும் சேர்க்கிறோம். ஓகே, இப்ப ரெண்டையும் சேர்க்கறதுக்கு பேர் தான் ஸ்போர்ட்ஸ் டூரிசம்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின், த காம்பினேஷன் ஒர்க் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வித் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ். அப்ப ஸ்போர்ட்ஸ் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும், ரெண்டு துறை சார்ந்தவங்க சேர்ந்திருக்காங்க. ஒன்று வந்து சுற்றுலாத்துறைக்காரவங்க, இன்னொன்று விளையாட்டுத்துறை சார்பானவங்க. ஸோ இப்ப சுற்றுலாத்துறைக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய 3 வேலை தான் அவங்க பண்ணுவாங்க. என்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல டிராவல் பண்றது, அவங்களுக்கு பயணத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கறது, அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டிஸ், அவங்களுக்கு தேவையான தங்குமிட வசதி, அவங்களுக்கு தேவையான உணவு வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறது. டிராவல் பயணத்துக்கான ஏற்பாடு, அந்த டிக்கெட் போட்டு கொடுத்து அங்க இருந்து அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போறது, அந்த நாட்டுல இருந்து பல்வேறு இடங்களுக்கு கூட்டிட்டு போறது, இல்லை இந்த பயணத்தினுடைய வேலையை ஃபுல்லா யார் பார்த்துக்குவோம் அப்படின்னா டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்த்துக்குவாங்க. அவங்களுடைய தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல் அண்ட் கல்ச்சரும் இவங்களோட தொடர்பு. அப்ப அங்க டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் தெரியும் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய, இப்ப ஒரு இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கலாச்சார என்ன, அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த விஷயம் இந்த மூணையும் ரிலவென்ட் பண்ணி யார் கூட்டிட்டு போவா அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் டிபார்ட்மெண்ட்ஸ் செய்வாங்க. ஸோ அதோட கம்பைண்டா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பார்த்தீங்களா, விளையாட்டுத்துறை இருக்கு பார்த்தீங்களா, அவங்க என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எந்த, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாரு வந்து ஒரு ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸுக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டுடைய ஓப்பன் 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 ஜெர்மனி, இல்ல க்ளோசிங் ஜெர்மனி, இல்ல வந்து ஈவெண்ட் நடக்கக்கூடிய அவங்க என்ன ஸ்போர்ட்ல விரும்புறாங்க அப்படின்ற பற்றியான என்டையர் எந்தெந்த ஈவெண்ட் எங்க நடக்குது, எந்த ஸ்டேடியத்துல நடக்குது, எந்த அரேனால நடக்குது, நீங்க எதை பார்க்க விரும்புறீங்க அப்படின்றத ஃபுல்லா யாரு பண்ணுவா? டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல விளையாட்டுத்துறை கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. விளையாட்டுத்துறை அந்த ஈவெண்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. இதை வந்து என்னன்னா ஒரு ஈவெண்ட் அதாவது ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது இங்க ஸ்போர்ட்ஸ் டூரிசத்துக்குள்ள 3 விஷயம் இருக்கு. ஒன்னு ஈவெண்ட் நிகழ்வுகள் சம்பந்தமா, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு ஒன்று சொன்னாங்க பத்தில, அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி என்ன வருது? ஃபர்ஸ்ட் நிகழ்வுகள், இன்னொன்னு ரெக்ரியேஷனாவும் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே ரெக்ரியேஷன் தான். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வேலை சார்பாகவோ தன்னுடைய குடும்பம் சார்பாகவோ தன்னுடைய பணியை மட்டும் பண்ணியிருக்க கூடாது. அப்ப ரெக்ரியேஷனா தான் ஸ்போர்ட்ஸ் வருது. அதனுடைய ஆர்ஜின் அப்படித்தான் வருது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அவங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் இந்த ஒலிம்பிக்லாம் வந்து அவங்க அந்த பழங்கால ஒலிம்பிக்லாம் அவங்க நடத்தியிருக்காங்க. அவங்க வழிபட்ட அவங்களுடைய தெய்வங்கள், ஆண் தெய்வம், பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஹீராக்கா என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வம், அதே மாதிரிக்கு வந்து நம்மளுடைய ஆண் கடவுள், இவங்கெல்லாம் வழிபடுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஆடு வெட்டுதல், கிடாய் வெட்டுதல்லாம் கோயில் நடத்துறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அவங்க வந்து அந்த காலத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க வந்து எருமைகளை வந்து 100 எருமைகளை வந்து பலியிட்டு இருக்காங்க. 5 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்திருக்காங்க. அந்த மாதிரி திருவிழாக்கள் தான் அது. அது வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக நடத்தப்பட்டது மாதிரி தான் அவங்க கொண்டு வர்றாங்க. அப்புறம் தான் அது பின்னாடி வந்து வேற மாதிரி மாறுது. அப்ப அதுக்கடுத்து ஃபிட்னஸ், வெறும் விளையாட்டுல வந்து வெறும் ஈவெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் மட்டும் இருந்தா பத்தாது, அதனுடைய ஃபிட்னஸ் நம்மளுக்கு நம்ம உடற்தகுதி அப்படின்றது. ஏன்னா இந்த விளையாட்டுல ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ண போகும்போது பார்க்கும்போது அப்ப இது மாதிரி நம்மளுடைய குழந்தைகளை கொண்டு வரலாம், இதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகும்போது நம்ம ஃபிட்னஸா இருக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கும் இங்க ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி இந்த ரோல் அவங்கவுங்க பண்ணுவாங்க. சரியா? ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போய் டூரிசம் இண்டஸ்ட்ரி டூரிசம் இண்டஸ்ட்ரி கூட்டியாந்து எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. அவங்கள எந்த ஈவெண்ட் நடக்க எங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் இப்ப அதுல வந்து ஒரு கேட்டகரிக்கல் இன் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்ற டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் சொன்னேன். அதுல இந்த இடத்துல 3 இதை மட்டும் நான் சொல்றேன். ஒன்னு ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், அதே மேல கொடுத்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் டூரிசத்துல 3 விஷயம் சொல்லிட்டு, ஒன்னு ஈவெண்ட், இன்னொன்று ரெக்ரியேஷன், இன்னொன்று ஃபிட்னஸ். ஒவ்வொன்றுக்கு ஒரு விதமான இது இருக்குது. இந்த இடத்துல நான் 3 விஷயம். ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் என்ன அப்படின்னா நீங்க வந்து மேஜர் ஈவெண்ட்ஸ், இப்ப ஃபிஃபா நடத்தக்கூடிய வேர்ல்டு கப்பு, ஒலிம்பிக், காமன்வெல்த் கேம்ஸ், அதே மாதிரி ஏசியன் கேம்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப்புலர் மேஜர் கேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ்லயோ ஃபிஃபா வேர்ல்டு நீங்க போய் கலந்துக்கிறது. டிராவல் டு வாட்ச் தி மேஜர் ஈவெண்ட்ஸ். அப்ப இது வந்து பியூர்லி என்னது, இவர் வேற எந்த பர்பஸ்க்கு அந்த ஊர்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்க போகல. அவர் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய வேற ஒரு ஏதோ ஒரு அந்த ஊர்ல ஏதாவது ஒரு ஒரு உணவு கிடைக்குதா சாப்பிட்றதுக்காக போகல. இவருடைய மேஜர் எதுக்காக போயிருக்காரு? இல்ல ஒரு ரெக்ரியேஷனல் அவர் போகல. இவர் டிராவலிங் டு வாட்ச் தி மேஜர் ஈவெண்ட்ஸ். வேர்ல்டு கப்பை பாக்குறதுக்காக அவர் நேரடியா போறாரு. அங்க டிராவல் பண்ணி அதை வாட்ச் பண்றதுக்காக போறாரு, பார்வையிடுறதுக்காக போறாரு மேஜர் ஈவெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம்.
அப்ப அந்த நிகழ்வை பார்வை செய்வதற்காக மட்டும் போகக்கூடியவர். ஸோ அதை நான் சொன்னேன் ஆரம்பத்துல தொடக்கத்துல ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றது எப்படி வகைப்பாட்டுல கொண்டு வர முடியும்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசத்துல இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த பர்சனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அடிப்படை. இப்ப இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டு வாட்ச் தி இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ். தி நெக்ஸ்ட் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். இந்த இடத்துல ஆக்டிவ் அப்படின்னு வந்தாவே என்ன, அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாருன்னு அர்த்தம். அவர் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னா அவர் வந்து பார்வையாளரா, ஸ்பெக்டேட்டரா, ஒரு பாசிவா இருக்கல. அவர் விளையாடுறவங்களை பார்த்துக்கிட்டு பார்வை இல்லை. அவர் ஈவென்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிஸ்ட்ல வந்துட்டாங்க. இவர் ஆக்டிவ் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் டிராவலிங் டு பார்ட்டிசிபேட் இன் ஆக்டிவிட்டி. இப்ப நம்ம வந்து இந்தியா டீம் இருக்கு, ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட், ஒலிம்பிக் டீம் டிக்ளேர் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் டிராவல் பண்ணி போவாங்க. ஏசியன் கேம்ஸ் நடக்க போகுது அப்படின்னா ஏசியன் டீம்ஸ் போவாங்க. காமன்வெல்த் நடக்க போனா காமன்வெல்த், வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்க போனா நம்மளோட இந்தியன் டீம் கிரிக்கெட் டீம்ஸ் போவாங்க. வேர்ல்டு ஃபுட்பால் போகுதுன்னா ஃபுட்பால்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த நாட்டினுடைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த டீம்ல இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை தான் நம்ம யார் சொல்றோம் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிராவலிங் டு பார்ட்டிசிபேட் இன் ஆக்டிவிட்டி. இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா பனிச்சறுக்கு விளையாட்டுகள், சுவிட்சர்லாந்து நடக்கக்கூடிய பனிச்சறுக்கு விளையாட்டுகள், அந்த ட்ரக்கிங் இன் ஹிமாலயஸில் நடக்கக்கூடிய மலை ஏறுதல், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். ஸோ இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், இப்ப மேல ஈவென்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றது அது பர்டிகுலரா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியினுடைய நேரடியா மேஜர் ஈவெண்ட் பாக்குறதுக்கு போகணும். பட் இந்த இடத்துல உள்ள டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப பார்த்தோன்னா ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றது பார்க்கும்போது இங்க வந்து டிராவலிங் டு பார்ட்டிசிபேட் இன் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது எந்த மாதிரி கேட்பா பாருங்க, பனிச்சறுக்கு விளையாட்டு நடக்கக்கூடிய சுவிட்சர்லாந்துலயோ இல்ல ட்ரக்கிங் ஹிமாலயாஸ் போகக்கூடிய அவங்களும் அதுல இன்வால்வ் ஆகுங்க. இப்ப ட்ரக்கிங் போறது அப்படின்னா மலையேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மலையேற்றம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பிசிக்கல் ஆக்டிவிட்டி. பனிச்சறுக்கு விளையாட்டுன்றது ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில கலந்து கொள்வதற்காக அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மொபைலைஸ் பண்ணி போறோம். அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அந்த டிஃபரன்ஸை பார்த்துக்கணும் கொஞ்சம். அடுத்து பார்த்தோன்னா நாஸ்டால்சியா ஸ்போர்ட்ஸ் டூரிசம் சொல்றாங்க. நாஸ்டால்சியா ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது சிம்பிளா, இது வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்ட். இது சிம்பிளா சொல்றேன். இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டை நடக்கும் போது அந்த ஈவெண்டோட சேர்த்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை பார்க்கறதுக்காக போகக்கூடியவங்க, வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஊர்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக போகக்கூடியவங்க கேட்டகரிக்குள்ள தான் இந்த நாஸ்டால்சியா ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வருவாங்க. ஸோ விசிட்டிங் பாருங்க, நல்ல விசிட்டிங்னா என்னது, பார்வையிடுறாங்க. எதை, ஸ்போர்ட்ஸ் ஹால்ஸ் ஆஃப் ஃபார்ம், ஸ்டேடியம் டூர்ஸ் அண்ட் மியூசியம்ஸ், அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு மியூசியங்களையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேடியத்தோ. இப்போ எக்ஸாம்பிளா சொன்னேன், லண்டன்ல வந்து லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு. அது வந்து சில பேருக்கு ஆம்பிஷனாவே இருக்கு. அந்த கிரிக்கெட்டர்ஸ் வெல்விசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போய் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல அவங்க போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து ஒன்லி விசிட்டர்ஸ் ஆஃப் தி அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அங்க உள்ள ஸ்டேடியம்ஸ் எப்படி இருக்குது, அங்க உள்ள மியூசியம் எப்படி இருக்கு, அதனுடைய தொடர்பு விஷயங்களை பார்ப்பதற்காக போகக்கூடியவங்களுக்கு தான் நாஸ்டால்சியா ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றது சொல்றாங்க. சரியா? ஓகே, இதுதான் வந்து. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த இடத்துல, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். அடுத்து வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம்ன்றது எந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் இணைஞ்சு செயல்படுறான்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு சில கேட்டகரி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஈவென்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், அடுத்து வந்து நாஸ்டால்சியா ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்போர்ட்ஸ் டூரிசம் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது இந்த 5 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் நம்ம இதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த 6 பாயிண்ட்டை வச்சு நான் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் எப்படி கொடுப்பாங்க, எப்படி நம்ம அதுக்கு ஆன்சர் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் டிஸ்கஷன் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போடுவோம், பிசிக்கல் டேரக்டர் கிரேட் 1 எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடியதுல நம்ம வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கிடையாது, இந்த அவேர்னஸ் கோச்சிங் சென்டருடைய அந்த ஃபவுண்டேஷன், அதாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல இருந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுல அசிய ட்ரெயினரா அதுல அதனுடைய அந்த கோர்ஸ் மெட்டீரியலை தொகுத்து கொடுக்கக்கூடியதுல நானும் ஒன் ஆஃப் தி பங்கேற்பாளர்கள். ஸோ அந்த அடிப்படையில் வெளிவந்திருக்க பியூர்லி உங்களுடைய எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல வந்திருக்க காம்படிட்டிவ் ஓரியன்ட் இருக்கக்கூடிய புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்டையரா டிஃபரன்ஸ். ஒண்ணு, அந்த புத்தகத்தினுடைய மெட்டீரியலு கொடுத்துருக்கப்பட்டிருக்க டாபிக் தொடர்பு இருக்காது. ஏதோ கலெக்ட் பண்ணி போயிருப்பேன். யூஜிசி நெட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாத்தையுமே தெரியும். யூஜிசி மெட்டீரியல் நீங்க புக்கையும் அதுக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸா இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே சில பேர் புக்கு போட்டிருக்காங்க, அவங்க எடுத்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய கண்டென்ட் அதுக்கும் தொடர்பே இருக்கு. ஆனா நம்மளுடைய புத்தகத்துல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி வந்து 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 25 கொஸ்டின்ஸை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த டாபிக் ரிலவெண்டா மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் கூட அதுல வேற ஒரு டாபிக்ல இருந்தோ இல்ல இதுல கொடுக்காத ஒரு விஷயத்துல இருந்தோ நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அப்ப இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு புத்தகமா தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் கண்டிப்பா இந்த புத்தகத்தை கோத்தூர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது நான் சொல்ல கூடாது, நீங்க ரிவ்யூ நீங்க தான் கொடுக்கணும். அதனால இந்த புத்தகம் வந்து வாங்கல அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய யூடியூப்ல இந்த புக்கு தொடர்பா ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன், 2 ரிவ்யூ. அதுல வந்து உங்களுக்கு அதுல கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலயும் நான் கான்டாக்ட் நம்பர்ஸ் பின்னாடி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நிறைய பேர் அதுல போடுறாங்க எவ்வளவு காஸ்ட், எவ்வளவு இது பண்ண. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரோல் கிடையாது. அதெல்லாம் நான் அந்த இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்ற இன்ட்ரடியூஸ் பண்றதோட என்ன வேலை முடிஞ்சிச்சு. அதுல நீங்க போய் காஸ்ட் அமௌண்ட்லாம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டி அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ள புத்தகம். உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா அந்த அவேர்னஸ் கோச்சிங் சென்டர் எடுத்த ஒரு எஃபோர்ட்டுக்கு மரியாதை கொடுங்க. நீங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், இதை யாரும் ஜெராக்ஸ் போடாதீங்க. அவங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அந்த ஆதருக்கான அங்கீகாரம், அந்த ஃபவுண்டேஷனுக்கான அங்கீகாரமே தவிர நீங்க ஜெராக்ஸ் போடுறது வந்து பெரிய, நீங்க ஜெராக்ஸ் காஸ்ட் போட்டாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் காஸ்ட்ல இந்த புத்தகத்துடைய காஸ்ட் நெருக்கி வந்து, அதனால அதே அளவுல தான் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நம்ம வந்து பெரிய அமௌண்ட் வாங்கி இது புக் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ எஜுகேஷன் சைக்காலஜி சாதாரணமா வந்து அது என்ன 3000, 2000, 4000 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு நீங்க புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தபிள் இருக்காது. ஸோ அப்போ அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். ஸோ இந்த புத்தகத்தை வாங்காதவங்க நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறீங்க. ஸோ அதனுடைய கான்டாக்ட் நம்பர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஏசிசியை பொறுத்தளவு என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ கண்டென்ட் ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து யூடியூப்ல பார்ப்பீங்க. இதை பத்தியான ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் உங்களுக்கு வீடியோ பல அந்த டாபிக்னுடைய இன்டென்சிட்டிக்கு தகுந்தாப்புல நிறைய டாபிக்ஸ்ல உங்களுக்கு அதை பத்தியான எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. புத்தகம் மெட்டீரியலை விட வீடியோஸ் நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில நீங்க எந்த இடத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆஃப்லைன்லயோ ஆன்லைன்லயோ நீங்க வர தேவையில்லை. ஆப்லயே இந்த இந்த பேப்பர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. வீடியோஸ் கண்டென்ட், டெஸ்ட் பேப்பர்ஸ் ரெண்டும் எஜுகேஷன் சைக்காலஜியும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்தாங்க. எஜுகேஷன் சைக்காலஜி அதுல இருக்கிறதுனால ஒரு மினிமம் காஸ்ட்ல தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய காஸ்ட்லாம் கிடையாது. பெரிய பெரிய சென்டர்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய அளவுல அமௌண்ட் வந்து எல்லாம் வாங்கல. ரொம்ப கம்மியான காசுல தான் வாங்குறாங்க. ஸோ இந்த தொடர்பு எண்ணில் நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் போர்த் 10 யூனிட் நம்மளுடைய சப்ஜெக்ட் பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் 10 யூனிட் எஜுகேஷன் மெத்தடாலஜி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரே ஒரே பாயிண்ட்ல இருந்து நீங்க பார்ப்பதற்கு ஒரே ஆப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பாத்துங்க. இது வந்து 24x7 ஹவர்ஸ் ஆப் தான். எப்பனாலும் நீங்க பார்க்கலாம். 24 மணி நேரம் பார்க்கலாம், 7 நாளும் பார்க்கலாம், எக்ஸாம் வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜஸ் பொறுத்தளவு சொல்லிட்டேன். ஏன் டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணுன்றது நோக்கமும் நான் ஏற்கனவே இது தனியா ஒரு டெஸ்ட் பேஜுக்குன்னு ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பேஜ் ஏன் அப்படின்னா புதிதாக வரப்பட்ட யூனிட்ல இப்படிதான் கொஸ்டின் வரும்னு தெரியாது. நீங்க நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா நீங்க படிக்கக்கூடியவங்க வந்து படிக்கக்கூடியதோட மட்டுமே நீங்க நேரடியா போகும்போது அங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு மார்க் எடுக்காம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அதை வந்து எலாபரேட்டா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க டெஸ்ட் பேஜ் போடும்போது டெஸ்ட் பேஜ்ல அப்ப இந்த பகுதியில இருந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் நாங்க டெஸ்ட் பேஜ் வந்து நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுங்க தான் இதை நாங்க தொடங்கியிருக்கோம். ஸோ வகுப்பு தொடர்பு எண் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். 2 எண் இங்க இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு வந்து 8903596390 இந்த எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி 9659662412 எண்ணுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அப்படி அந்த வாட்ஸ்அப்புக்கான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா நீங்க வந்து அவங்களை நேரடியாக தொலைபேசியில தொடர்பு பண்ணலாம். ஸோ இது வந்து கிரேட் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இப்போ வந்து அந்த 5 கொஸ்டின்ஸ் நான் சொன்ன பத்தியில அந்த டாபிக் நம்ம நடத்தி முடிக்கப்பட்ட டாபிக்கான அந்த கொஸ்டினுக்கு மட்டும் இந்த பேராகிராஃபுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரி பை வரியா கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஸ்போர்ட்ஸ் டூரிசம் இஸ் பெஸ்ட் டிஃபைன்ட் அஸ். ஸோ எப்படி வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம், வரையறை கொடுக்கலாம், எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்ட்டு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்போர்ட்ஸ் டூரிசம்னா என்ன அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ அதுல இருந்து நீங்க ஆன்சர் எடுக்கலாம். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? எ டிராவல் ஒன்லி ஃபார் லெசர் வித்தவுட் ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட்ல இருக்கிற ஒரு லெசரா ஒரு நான் ரெக்ரியேஷனுக்காக போறேன், ஒரு லெசர் ஆக்டிவிட்டிக்காக போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா அதுதான் ஸ்போர்ட்ஸ் டூரிசமான்னு கேட்கறாங்க. செகண்ட் என்ன சொல்றேன்? டிராவல் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி வேர் த ஸ்போர்ட்ஸ் ஆர் தி மெயின் மோட்டிவேஷன். இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் தான் மெயின் மோட்டிவேஷன். ஆனா அது சார்ந்து இதர பணிகள் அவங்க அந்த ஊருக்கு போறதுனால பல இடங்களை பார்ப்பாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் பார்க்கறது அவங்களுக்கு மெயின் நோக்கம். அடுத்து டிராவல் ஒன்லி ஃபார் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. நீங்க அவங்க வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி கலாச்சார அந்த நிகழ்வுகளுக்காக போறாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு தான் போறாங்களா இல்ல கலாச்சார ஆக்டிவிட்டிக்கு போறாங்க அப்படின்றது இங்க கொஸ்டின். அடுத்த பாயிண்ட். அடுத்து டி ஆன்சர் என்ன? டிராவல் லிமிட் டு எஜுகேஷனல் பர்பஸ். இது வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் டூரிசம்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இப்போ இந்த நாளில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொன்ன பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அழகாக எடுத்துட்டு போய் ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர் தெரியும். டிராவல் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ரெண்டுமே இருக்கணும், போத்தும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்காகன்னு சொன்னேன்? ஸோ அங்கே கீ வேர்டு என்னது? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் தான். வேர் த ஸ்போர்ட்ஸ் ஆர் தி மெயின் மோட்டிவேஷன். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் மெயின் மோட்டிவேஷன், அதான் மையம் அங்கே அப்படின்றது நான் டெஃபினேஷன் சொல்லும் போது சொன்னேன். ஸோ இப்போ ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் டூரிசம் இஸ் பெஸ்ட் டிஃபைன்ட் அஸ் தி டிராவல் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி where sports are the main motivation அப்படின்றது ஆன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். தென் which of the following industries are combined in sports tourism? எந்தெந்த துறைகள் வந்து இதை சேர்ந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூரிசம் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். சரியா? அப்ப சுற்றுலாத்துறையும் விவசாயத்துறையும் சேர்ந்து போறாங்க, செய்யறாங்க இந்த வேலையை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது வந்து டூரிசம் சொல்லக்கூடிய சுற்றுலாத்துறையும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டுத்துறையும் சேர்ந்து செயல்படுறான்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சில வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டி அப்படின்றது பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்த உடனே முதல்ல இதை கரெக்டா படிச்சுட்டு போகாதவங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஆன்சர் எடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்களும் நீங்க என்ன டெஸ்ட் பேப்பருக்கு எழுதிருக்கீங்களோ அதே பேப்பர்ல நானும் பாஸ் பண்ணி மாநிலத்தில் ஒரு 3வது ரேங்க்ல வந்து தான் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தேன். ஸோ 123 மார்க் 150க்கு இதே இதுல நான் வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாம இந்த எக்ஸாமுக்கு நான் கிளாஸ் எடுக்கல. இதுல எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்டேஷன் மாணவர்களுக்கு தேவை, இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன்ல எந்த விதமான இருக்கோ அதனுடைய அடிப்படையில தான் நம்ம எடுக்கணும். ஏதோ பழைய காலத்துல நான் சொன்ன ரிசர்ச் புக்கையும் பழைய காலத்துல நான் படிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கையும் இன்னைக்கு எடுக்க முடியாது. இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு வந்து இங்க புதுசா என்ன ஸ்போர்ட்ஸ்ல என்ன ரிசர்ச்ல என்ன வந்திருக்கு, அங்க எத்திக்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கரண்ட் எத்திக்ஸ் படிச்சா தான் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அந்த எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாமினேஷன் எடுக்கிறாங்கன்னா டிஎன்பிசி பாஸ் பண்ணவர் எடுக்கிறதுக்கும் டிஎன்பிசி பாஸ் பண்ணாம நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவர் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு, ஆனா இங்க எக்ஸாமினேஷன்ல போய் உங்களுக்கு அங்க வந்து ஆன்சர் பண்ற அடிப்படையில் பண்ண முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். ஸோ இப்போ எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவீங்க, என்ன ஆன்சர் எடுப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய கொஸ்டின் பேப்பர் செஷன்ஸ் வந்து நீங்க உள்ள டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு சில சமயத்துல 20 நிமிஷம்லாம் எடுத்திருக்க கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு. இப்போ ரிசர்ச்ல என்ன பாத்தீங்கன்னா சில கொஸ்டினுக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு டிஸ்கஷன் வந்து 20 நிமிஷம் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்க உள்ள அந்த அளவுக்கு டீப்பா அந்த கொஸ்டின் இருக்கும். அந்த டீப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய அதுல ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் செஷன் அப்படின்னு ஒரு செஷன் நம்ம ஃபியூச்சர்ல ஒரு பிளானிங் வச்சிருக்கோம். ஒரு 15 டேஸ் மட்டும் அந்த ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் நாங்கள் என்ன டிக்ளேர் பண்ணல, ஓப்பன் பண்ணல. அந்த ப்ரோக்ராம் வேகமாகவே டிக்ளேர் பண்ண போறோம். அந்த டிக்ளேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன்ல வந்து அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். உங்களுடைய கொரிஸையும் நீங்க இங்கே கேட்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் நடக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஷன் நடத்துவாங்க. அதுக்கு பின்னாடி அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டவுட் செஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 டேஸ் ப்ரோக்ராம், 15 to 20 டேஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அது வந்து செகண்ட் வீக், இந்த மந்த்தினுடைய செகண்ட் வீக்ல தொடங்குற மாதிரி இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி, ஏன்னா 11ஆம் தேதி நம்ம எக்ஸாம் போறதுனால. ஸோ இப்போ நீங்க எல்லாரும் படிச்சதுக்கு பின்னாடி தான் இந்த பாட்டுக்குள்ள வர முடியும். சப்ஜெக்டே நான் கவர் பண்ணாம இந்த பாட்டுக்குள்ள நான் வர முடியாது. அப்ப அதனால ஏன் இவ்வளவு லேட்டா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த பாட்டை பொறுத்தளவு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் அப்படின்றது ஏன் லேட்டரா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, நீங்க படிக்காமையே நான் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வந்தா உங்களுக்கு புரியாது. அதனாலதான் நான் டெஸ்ட் பேஜ் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், நல்லா படிச்சிருக்கவங்க மட்டும் டெஸ்ட் பேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். டெஸ்ட் படிக்காதவங்க டெஸ்ட் பேஜ் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து டெஸ்ட் பேஜ் போட்டு வேஸ்ட், அதனால அவங்களுடைய பணமும் வேஸ்ட். சரியா? அது தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல எல்லாரும் எடுக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு சொல்லவா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் தான் எடுப்பாங்க. எல்லாருமே சி தான் ஆன்சர் எடுப்பாங்க. இப்ப நீங்க இந்த பாட்டு நான் சொன்னதுனால நீங்க படிச்சிருக்கனால ஆன்சர் எடுத்துருவீங்க. ஏன்னா நான் முன்னாடி உங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். 2 டிபார்ட்மெண்ட் இணையுதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டூரிசம் டிபார்ட்மெண்ட்டே 3 பணி, முக்கியமான பணி இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களுடைய 3 பணி இதுல இருக்கு. ரெக்ரியேஷன், ஃபிட்னஸ் அண்ட் ஈவென்ட் அப்படின்றது. சரியா? ரைட். ஆனா ஏன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் எடுப்பாங்க அப்படின்னா, அப்ப நம்ம வந்து இப்போ ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அல்லது ஸ்கூல் எஜுகேஷன்ல டூர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்போ நம்ம வந்து பிசிக்கல் எஜுகேஷன் தானே படிக்கிறோம். அப்போ பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுனால இந்த பிசிக்கல் எஜுகேஷனோட ஸ்போர்ட்ஸும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால ஆன்சர் சி தான் எடுக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க. அது தப்பு. அது தப்பு. இதுதான் நீங்க எடுக்கக்கூடிய ஆன்சர். எனக்கு அது தெரியும். நானும் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம், டைரக்ட் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிருக்கேன். அதனால நம்மளுக்கு தெரியும் இதுதான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர்? கரெக்டான ஆன்சர் டூரிசம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு தான். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கம்பைன்ட் வித் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னா
டூரிசம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. சரியா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிராவலிங் டு வாட்ச் தி ஒலிம்பிக் ஆர் ஃபிஃபா வேர்ல்டு கப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்றது. நம்ம அங்க மெட்டீரியல் படிச்சனால உங்களுக்கு இது கரெக்டா ஆன்சர் நீங்க எடுத்துருவீங்க. பட் இருந்தாலும் நான் விளக்கம் கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, கொஸ்டினை முதல்ல பாருங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் இது நேரடி வினா தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா என்ன அப்படின்னா, டிராவல் எதுக்காக போறாங்க, டு வாட்ச் தி ஒலிம்பிக், வாட்ச் தி ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸ் ஆர் ஃபிஃபா வேர்ல்டு கப். இதை வாட்ச் பண்றதுக்காக அவங்க போறாங்க. அப்ப வாட்ச் பண்றதுக்காக போறாங்க அப்படின்னா இவங்க எந்த இதுக்காக எந்த பார்ட்ஸ், நம்ம 3 கேட்டகரி இதுல பார்த்தோம். சிம்பிள் கேட்டகரி மட்டும் பார்த்தோம். அதுல என்னது, ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், அதே வரைக்கும் வந்து நாஸ்டால்சியா ஸ்போர்ட்ஸ் டூரிசம், அடுத்து ஈவென்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், அடுத்து வந்து கல்ச்சர் டூரிசம். இது பாருங்க ஒவ்வொன்றுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாமே தெரியும் இதுல. நம்ம 3 படிச்சோம். என்ன கல்ச்சர் டூரிசம் பார்க்கல, அது வேற கேட்டகரிக்கு வரும், அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 தான் நம்ம படிச்சிருக்கோம். நான் 3 சொல்லியிருக்கேன். அப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ இதுல வந்து 4 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொன்ன பிறகு அடுத்த கொஸ்டின் நான் சொல்றேன். டிராவலிங் டு வாட்ச் தி ஒலிம்பிக் அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க பார்வையாளர் டிராவல் எதுக்காக போறாங்க, வாட்ச் பண்றதுக்காக போறாங்க. அப்ப இவங்க யாரு, வாட்ச் தான் இங்க நம்மளுக்கு கீவேர்டு. யாரு இவங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, பார்வையாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல யாரு, இதுல வந்து ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ், இவங்க ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸுக்கு கலந்துக்கிட்டு போறாங்களா, உள்ள கலந்துக்கிட்டு போறாங்களா, இல்ல. அப்ப நாஸ்டால்சியா அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் பாக்குறதுக்காக போறாங்களா, இவங்க விசிட்டிங் பண்ண போறாங்களா, விசிட்டிங் தான் அங்க கீவேர்டு. அங்க விசிட்டிங் பண்ண போறாங்களா, இல்ல. அந்த வார்த்தை இருக்கா, இல்ல. அப்ப ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னா நிகழ்வுக்கான அந்த நிகழ்வை பார்ப்பதற்காக போறாங்களா அப்படின்றதான். ஸோ அப்ப வந்து அந்த அடிப்படையில நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் இப்படி நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எக்ஸாக்ட் ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்றத நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இப்ப ஆன்சர் எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ணிட்டீங்களா என்ன ஆன்சர்னு. ஸோ ஈவென்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அதுதான். ஸோ அப்போ வந்து இங்க ஒரு நிகழ்வை என்ன பண்றாங்க, வாட்ச் பண்றதுக்காக போறாங்க. அதனால இவங்க இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அப்ப இதுலயே பாருங்க 4 கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். இதுல 4 கொஸ்டின். சரியா? 4 கொஸ்டின் மொத்தம். கல்ச்சர் டூரிசத்தை பத்தி உங்களுக்கு சொன்னதுக்கு பின்னாடி நான் பேசுறேன். சரியா? ரைட், அடுத்த கொஸ்டின் போவோம். எ பர்சன் டிராவலிங் டு சுவிட்சர்லாந்து ஃபார் ஸ்கை பிளாங்கிங் டு தி விச் கேட்டகரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, எ பர்சன் டிராவல் பண்றாரு. எதுக்காக டிராவல் பண்றாரு, இங்க டிராவல் பண்றாரு, சுவிட்சர்லாந்துல நடக்கக்கூடிய பனிச்சறுக்கு விளையாட்டை பார்க்கறதுக்காக போறாரு. இவர் எந்த கேட்டகரிக்குள்ள வருவாரு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிஸ்ட்ல வருவாரா, இல்ல வந்து ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிஸ்ட்ல வருவாரா, இல்ல நாஸ்டால்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டூரிஸ்ட்ல வர்றாங்க அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல எ பர்சன் டிராவலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை பாருங்க. அப்ப இவர் வந்து என்னன்னா, அங்க அந்த இதை கலந்துக்கிறதுக்கு போகல. அவர் என்ன பண்றாரு, எ பர்சன் டிராவலிங் டு எதை பார்க்க, என்ன பார்க்க போறாரு, பிளாங்க்ஸ் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ்ல வருவாரா, நாஸ்டால்சியால வருவாரா, இல்ல ஹெரிடேஜ்ல வருவாரா. ஸோ ஒன்று பார்த்தவனே தெரிஞ்சிடும் இது என்னது, அவரு வந்து என்னது, எ பர்சன் டிராவலிங் டு அந்த பனிச்சறுக்கு விளையாடுற விச் கேட்டகரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பிளாங்ஸ் டூ அப்படின்னு வந்துருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னது, பிளாங்ஸ் டூ அப்படின்னா ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்றதான் ஆன்சர் வந்து ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். ஆனா இந்த இடத்துல கூட சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாஸ்டால்சியா அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா போனதுல நான் விரிவா சொன்னதுனால இந்த இடத்த நான் விரிவா சொல்லல. தேவைப்படும் போது நான் விரிவா உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு கொஸ்டினையும். சரியா? ரைட், அடுத்த கொஸ்டின் போவோம். விசிட்டிங் தி ஒலிம்பிக் மியூசியம் ஆர் லார்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் இன் அண்ட் லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியத்தையோ இல்ல சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒலிம்பிக் மியூசியத்தையோ விசிட் பண்றதுக்காக ஒருத்தர் போறாரு. ஸோ விசிட்டிங் அப்படின்றத இங்க கீவேர்ட். ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின்ல என்ன எனக்கு கேட்க வர்றாங்க அப்படின்னா, இது முக்கியம் கிடையாது. ஒலிம்பிக் மியூசியத்தை பார்க்க போறாரு லார்ட். ஸோ இது வந்து செகண்டரி. ஸோ இதை பார்வையிடுவதற்காக தான் அவர் போடுறாரு அப்படின்றது. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ல கீ பாயிண்ட்ஸ். எதுக்காக போனாரு இந்த ஈவெண்ட்டை, விசிட் பண்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு. அப்ப விசிட்டர்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய அந்த நாட்டினுடைய வரலாற்று சிறப்பு. அப்ப அதை பார்க்குதுன்னா நம்மளுக்கு அழகாவே தெரியும். இந்த 3 விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, நாஸ்டால்சியா ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த அடிப்படையில தான் நீங்க ஒவ்வொரு வினாக்களுக்கும் நீங்க விடையளிக்கும். ஸோ அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸும். இப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா, 5 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணேன். ஆனா இந்த பார்ட்டை வச்சுக்கிட்டு நான் 4 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணேன். 5 4 9 கொஸ்டின் ஆச்சு. பிளஸ் வந்து அதே இடத்துல இன்னொரு கொஸ்டின் இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினை வந்து நீங்க எத்தனை டைப்பா பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினா நீங்க பிரிச்சிருக்க பத்தில அதுல 2 கொஸ்டின் உள்ள இருக்கு. இப்ப டூரிசத்தினுடைய ரோல் என்னென்ன, ஸ்போர்ட்ஸுடைய ரோல் என்னென்ன அப்படின்றத நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப அந்த பாயிண்ட் வச்சுட்டு நீங்க கொஸ்டின்ல கிளாஸஸ் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 11 கொஸ்டின் வந்து என்னது, 3 வரிக்கு 11 கொஸ்டின் நீங்க கொடுத்துருக்கோம்.
ஸோ அந்த அடிப்படை அதனாலதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் நம்ம சொல்லும்போது 7,000 கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு எல்லாத்துக்கும். இது இயல்பு தானே, ஏன்னா 7,000 கொஸ்டின்ஸ் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னா, இது 7,000 கொஸ்டின்ஸ் ஒரு நாள் 2 நாள்ல கலெக்ட் பண்ணல. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அந்த கொஸ்டின் ஃபுல்லா வந்தது. ஸோ அதை இப்போ வந்து இன்னைக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு உள்ள கொண்டு வரும். ஸோ இது வந்து என்னமோ ஒரே நாள்ல உட்காந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர முடியாது. ஏற்கனவே ஆல்ரெடி பழைய யூனிட்டுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிருக்குது. நெட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ், பிசிக்கல் ட்ரைனருக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ண செலக்ட் பண்ணக்கூடிய பகுதிகள், அதுக்கு கொடுத்த டெஸ்ட் பேப்பர்ஸ். ஸோ இப்படி கம்பைன்ட் ஆஃப் லா காலேஜில் நடத்தின அந்த இது கூட இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இன்னைக்கு என்ன இந்த சிலபஸ்க்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து உள்ள தொகுத்து உள்ள கொண்டதுனாலதான் 7,000 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு உள்ள கொண்டு வர முடியும். இல்லைன்னா 7,000 கொஸ்டின் எப்படி கொண்டு வர முடியும்? ஸோ லாஜிக்கலா யோசிச்சு பார்க்கலாம்ல. எல்லாருமே என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு பொதுவாகவே சந்தேகம் வரும். நான் 7,000 கொஸ்டின் பேப்பர்ஸா எப்படி போட முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடும். அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்து இதை போடல. அது அது அதை ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்து போட்டு அதுல தப்பு இருக்குது, இதுலயும் தப்பு இருக்கும். அதுல நீங்க கொஸ்டின் ஸ்டாண்டர்டை போய் பாருங்க. எனக்கு நான் ஒரே ஒரு இது வந்து டெஸ்ட் பேப்பருடைய ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு டெஸ்ட் பேப்பருக்கான ரிவ்யூ அத்லெட்டிக்ஸுக்கு மட்டும் நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஒரு 5-6 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இந்த 5-6 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில நீங்க வந்து என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு 10 பர்டிகுலர் புத்தகத்தை கொடுத்து அதை எடுத்து போட்டிருக்கேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்ல பர்டிகுலர் ஏதாவது ஒரு இதுல இருந்து கூகுள்ல இருந்து அதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த கொஸ்டின் சரியா தப்பான்னு வச்சிருக்கு. அப்போ 7,000 கொஸ்டின் அனலைஸ் பண்ணாம அப்லோடர் பண்ண மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அப்லோடர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னுடைய யூகம். அப்படிதான் உண்மை அப்படின்றது. சரியா? சோ இந்த அடிப்படையில நீங்க தேர்வுக்கு தயாராக வேண்டும், தேர்வில வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி, நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அதே மாதிரிக்கு இன்னொரு ஒரு பிளான் நீங்க வந்து நாங்க வச்சிருக்கோம் ஃபியூச்சர்ல. நாங்க இல்ல, அந்த அவேர்னஸ் கோச்சிங் சென்டர் அவங்க செய்யக்கூடிய பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதை நான் என்னுடைய யூடியூப்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒரு ஹெட் ட்ரெயினரா இருக்கனால என்னுடைய யூடியூப்ல அவங்க வந்து கரெக்டா பண்றாங்க அப்படின்றக்காண்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு வராது. அது வந்து காரணம் பின்கோடு நம்பர் கொடுக்காதவங்க, மொபைல் நம்பர் கொடுக்காதவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்திருக்கும். பட் மற்றபடி வந்து புக்ஸை பொறுத்தளவு மேக்சிமம் வந்து இப்பெல்லாம் வந்து இன்னைக்கு புக் பண்றாங்க அப்படின்னா நாளைக்கு புக் வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து புத்தகம் இப்போ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 5ஆம் தேதி, 6ஆம் தேதி சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு நேரடியா கொரியர் காஸ்ட் இல்லாம நீங்க புத்தகத்தை கோயம்புத்தூர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க யார்கிட்ட கேட்டுக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை நேரடி புத்தகம் அதாவது வந்து யாரு முன்கூட்டியே சனிக்கிழமை மாலை வரைக்கும் பதிவு பண்றாங்களோ அவங்க நேரடியா அந்த புத்தகத்தை கோயம்புத்தூர்ல வாங்கிக்கலாம். அதாவது கொரியர் காஸ்ட் இல்லாம நேரடியா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாரும் மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா கோஆர்டினேட்டருக்கு தெரிவிங்க. அதாவது வந்து 9659662412 எண்ணுக்கு தொலைபேசியில இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன், எனக்கு புத்தகம் தேவைப்படுது அப்படின்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை புத்தகத்தை நான் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் கொரியர் காஸ்ட் இல்லாம அப்படின்னா, அங்க வந்து நீங்க புத்தகத்தை வாங்கிக்கலாம். அது வந்து யாரு புக் பண்றாங்களோ அவங்க மட்டும் அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். சரியா? புக் பண்ணாதவங்க யாருக்கும் அந்த புத்தகம் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமையே நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கிரேட் 1 ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க அதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்ற தகவலை சொல்றேன். ஏன்னா கையில நேரடியாக மெட்டீரியல் வாங்கிக்கிறதுக்காக. ஆனா புக் பண்ணா மட்டும்தான். சனிக்கிழமை 5 மணிக்கு நீங்க யாரும் புக் பண்றீங்களோ, புக் பண்றதுன்னா நீங்க அமௌண்ட் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய பேரை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க புத்தகம் வாங்கிட்டு நீங்க காஸ்ட்டை கொடுத்துக்கலாம். அதே மாதிரிக்கு வந்து மதுரையில இருக்கக்கூடியவங்க புத்தகம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளுடைய இலக்கிய புத்தக பண்ணை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இலக்கிய புத்தக பண்ணை இருக்கு. அந்த இலக்கிய புத்தக பண்ணையில போனீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த இந்த பப்ளிகேஷனுடைய புக்கு வந்து அங்கே அவைலபிலிட்டி இருக்கு. அதனால மதுரைக்காரங்க நீங்க அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் காஸ்ட் இல்லாம மதுரைக்காரங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா சென்னைக்காரங்களா இருந்தா, சென்னைக்காரங்க நாங்க இது வரைக்கும் புத்தகம் வாங்கல சார், நாங்க நேரடியாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா, அது நீங்களும் வந்து சனிக்கிழமை ஈவினிங்குள்ள யார் யார் புத்தகம் நீங்க புக் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் புத்தகம் வந்து என்ன அப்படின்னா, சனிக்கிழமை ஈவினிங்குள்ள நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான புத்தகங்கள் எல்லாமே திங்கட்கிழமை, அதாவது வந்து இன்றைய தினம் 5, 6 சனிக்கிழமை, 7 ஞாயிற்றுக்கிழமை, 8ஆம் தேதி சென்னையில எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அது புக் பண்ணவங்க மட்டும் நேரடியா கொரியர் காஸ்ட் இல்லாம வாங்கிக்கலாம் நேரடியா. அதனால சென்னைக்காரவங்களும் இந்த கோயம்புத்தூர்காரவங்களும் இந்த டயத்தை நீங்க பயன்படுத்திங்க. மதுரைக்காரவங்க இலக்கிய புத்தக பண்ணையில போய் நீங்க புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அவங்க வந்து நேரடியா அங்க புத்தகம் இருக்கு, அங்க போய் பர்ச்சேஸ். ஸோ இந்த 3 பேரும் மட்டும் நீங்க இதை பயன்படுத்திக்கங்க அப்படின்றது இந்த தகவல் அடிஷனல் தகவலா சொல்றோம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான மெகா ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது.
இப்ப இந்த வீக் போக நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 பிளேசஸ்ல வந்து நாங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, பார்ட் ஏக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கடுத்து வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ல நடக்கக்கூடிய 150 கொஸ்டின், இன்க்ளூடிங் சப்ஜெக்ட் 110, எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே 10 கொஸ்டின். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து 3 இடங்கள்ல டெஸ்ட் வந்து மொத்தம் வந்து நம்ம எத்தனை டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 டெஸ்ட் அல்லது 6 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சண்டேல இருந்து இந்த டெஸ்ட் தொடங்கும். நெக்ஸ்ட் சண்டே வந்து ஒரே ஒரு மையத்துல மட்டும்தான் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கரூர் சென்டர்ல. கரூர் வந்து உங்களுக்கு வந்து சேரன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன்ல நீங்க அந்த மையத்துல நீங்க வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். சண்டே வந்து 2 டெஸ்ட் பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேப்பர் காலையில மார்னிங் இருக்கும். நீங்க 9 o'clock உள்ள சென்டருக்குள்ள வந்துடணும். இந்த டெஸ்ட் பேப்பர் எழுதுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதுக்கான உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் அப்படின்றது, அந்த அதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்றதுலாம் நீங்க கோஆர்டினேட்டருக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு. 5 டெஸ்டையும் கம்பைண்டா போட்டி அப்படின்னா அந்த சண்டே தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சண்டே நடந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த சண்டே எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி ஒருவேளை இன்கேஸ் அடிஷனலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேப்பர் எழுதி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க நேரடியா எழுதுற மாதிரி நாங்க உங்க கையில அது காட்டணும். ஆனா அது நேரடியா நடக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்ல தான் நடக்கும் இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ். 3 டெஸ்ட்டுமே கம்பைண்டா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்குள்ள உள்ள சென்டருக்குள்ள வந்துடணும். உங்க நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டாக்கணும். இது யாருக்கு அப்படின்னா யார் ஏர்லியரா புக் பண்றாங்களோ, இப்ப நெக்ஸ்ட்னா ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கான டைம் அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்சிடணும். அவங்க கன்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கு பின்னாடி யாரு டெஸ்ட் பேப்பர் எழுத வர்றியா அப்படின்றது அவங்க சொல்லிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து 9 மணிக்கு ஒருவேளை இன்கேஸ் முத நாளே நாங்க வர்றோம் அப்படின்னு வரலாம். ஆனா அதுக்கான அங்க தங்குறது காஸ்ட், ஃபுட் காஸ்ட் மட்டும் அங்க ஹாஸ்டல்ல பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 9 மணிக்கு வந்த பிறகு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேப்பர் 10 மணிக்கு தொடங்கும். 9 வரைக்கும் தொடங்கும் அல்லது 10 மணிக்கு தொடங்கும். ஒரு டெஸ்ட் பேப்பர் எழுதிடுவீங்க, லஞ்ச் பிரேக் கொடுப்பாங்க. மறுபடியும் அகைன் வந்து ஒரு டெஸ்ட் பேப்பர், 2 டெஸ்ட் பேப்பர் எழுதுவீங்க ஒரு நாளைக்கு. இது மாதிரி 5 டெஸ்ட் பேப்பர் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 5 அல்லது 6ன்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5, 6 டெஸ்ட் பேப்பரையும் நீங்க நேரடியா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வர்ற சண்டே, அதாவது வர்ற சண்டே இந்த சண்டே கிடையாது, நெக்ஸ்ட் சண்டே. நெக்ஸ்ட் சண்டே வந்து கரூர்ல ஃபர்ஸ்ட் நடக்க போகுது. நீங்க கரூர்காரவங்க கரூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய சேலம் எல்லாருமே நம்ம 3 பிளேஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா வர்ற வாரம் வந்து கோயம்புத்தூர் சென்டர்ல இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க எந்த சென்டர்ல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நியரஸ்ட் சென்டரு. ஆனா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை நாங்க கரூர்ல வச்சு ட்ரையல் பார்த்துட்ட பிறகுதான் மற்ற சென்டருக்கு அடுத்த வீக், அதாவது கோயம்புத்தூருக்கு அடுத்து வரக்கூடிய திருச்சிக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நியரஸ்ட்ல இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா மதுரை. இந்த 3 இடமும் டெஸ்ட் பேப்பர் நடக்குது. சென்னை ஒரு பிளான் பண்ணி இந்த 4 இடத்துலயும் டெஸ்ட் பேப்பர் நடக்கும். ஸோ 5 டெஸ்ட் பேப்பரும் நீங்க அல்லது 6 டெஸ்ட் பேப்பர், 5 தான் நான் சொல்றேன், 6 கூட நடக்கலாம். 5 தான் கண்டிப்பா நடத்த போறோம். இந்த 5 அப்படின்னா நீங்க ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த சென்டர்ல வந்து எழுத முடியும். அவங்களுக்கு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல வந்து எப்ப டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுது என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் ஆகி படிச்சிட்டோம், நான் இன்னைக்கே டிஆர்பி டெஸ்ட் வச்சா நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எல்லா டெஸ்ட் பேப்பரையும் எழுதி பார்க்கணும். அதாவது சப்ஜெக்ட் மட்டும் எழுதல, தமிழையும் எழுதி பார்க்க போறோம். அப்ப நான் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறேன், நீங்களே ஓஎம்ஆர் முடிச்ச பிறகு ஓஎம்ஆர் உங்களுக்கு அங்கவே வேலிட் பண்ணி உங்க கையில கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர் சீட்டை. அப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் உங்களுடைய சின்ன சின்ன மிஸ்டேக்கை நீங்க கண்டுபிடிச்சு ஃபைனல் எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி உங்களை கரெக்ட் பண்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்றத நீங்க அதை பயன்படுத்திக்க. ஏன் இதை வந்து உடற்கல்வியாளர்களுக்கு நாங்க இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்காரங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறைய இப்போ போலீஸ் எக்ஸாமினேஷன் அந்த சென்டர்ஸ் வந்து அங்க வச்சு நடத்துறாங்க. ஆனா பட் அது எஃபெக்டிவா இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு எஃபெக்டிவா இருக்கும். அந்த ஒவ்வொரு கான்செப்ட் லாஜிக் எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஏதோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் இருக்கும். இந்த விஷயத்தை எல்லா மாணவர்களுமே பயன்படுத்திக் கொள்ளுங்க அங்க இருக்கக்கூடியவங்க. ஆனா புக் பண்ணாம வரக்கூடிய எந்த மாணவர்களுக்கும் உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க புக் பண்ணதுக்கு பின்னாடி வெள்ளிக்கிழமைக்கு புக் பண்ண பிறகு உங்களுக்கு குரூப் ஏற்படுத்தப்பட்டு அதுல உங்களுக்கு அலாட்மெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, எக்ஸாமினேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் நம்பர்ல தான் நீங்க வந்து உட்கார முடியும். அந்த பிளேஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பிளேஸ்ல தான் உட்கார முடியும். அங்கேதான் ஏதோ வரணும் அப்படின்னு கிடையாது. அங்க வந்து இன்வெஜிலேட்டர்ஸ் இருப்பாங்க, உங்களை இன்வெஜிலேட் பண்ணுவாங்க. நீங்க எந்த பக்கம் திரும்ப முடியாது, பார்த்து எழுதாலும் முடியாது. 3 மணி நேரம் அப்படி டெஸ்ட், 3.5 மணி நேரம் டெஸ்ட் இருக்கு அப்படின்னா 3.5 மணி நேரம் டெஸ்ட் கண்டினியூவா போயிட்டு இருக்கும். 3.25 மணி நேரம் டு 3.5 மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் இருக்கும். ஸோ எழுதணும்னா 1 hour 1.5 மணி நேரம் சாப்பாடு பிரேக் இருக்கும். அடுத்த செகண்ட் டெஸ்ட்டை நீங்க இமீடியட்டா 2:30 மணிக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்றப்பல டைம் முடிச்சுட்டு நீங்க கிளம்பிடலாம். ஸோ புக் பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்க வந்து இந்த தொடர்பு எண்ணிலே நீங்க புக் பண்ணலாம். அதாவது 2வது நம்பர், முதல் எண்ணுக்கு நீங்க மெசேஜ் கொடுங்க, செகண்ட் எண்ணில் நீங்க புக் பண்ணலாம். நீங்க யாருக்கும் தொலைபேசியில் கூப்பிடுவேன், வாட்ஸ்அப்ல போடுங்க.
இல்ல அவங்க எடுக்கல, பதில் சொல்லல, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா தொலைபேசியில கூப்பிடுங்க. தேவையில்லாம தொலைபேசியில யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ நன்றி, வணக்கம்.